Hi friends, welcome to RKR SAMAIYAL not 7. Today RKR SAMAIYAL not 7 ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான dry piece பொரியல் நம்ம எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம RKR SAMAIYAL not 7 மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell button-ஐ click பண்ணிட்டு ஆல்ல இருக்கிற ஆளுங்கற ஆப்ஷனை click பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கருவாடு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை ஊற வச்சுருங்க. அடுத்தது வந்து ஒரு கடாயில் ஒரு 50 ml ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்குங்க. அடுத்தது வந்து பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். அடுத்தது வந்து இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை வந்து மெண்டை சாப் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இது வந்து நல்லா வதங்கின பிறகு நாம் ஊற வச்சிருக்கிற ட்ரை பீஸ் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சின்ன கருவாடை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மேலே தூவி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம தூளுப்பு தான் சேர்த்தணும், கல்லுப்பு சேர்த்திடாதீங்க, அது வந்து கரையாது, அப்படி இருந்துக்கும். ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான அளவு உப்பு மேலே தூவிட்டு இது வந்து அதை தண்ணியோட சொரன்னு வர சவுண்டு நிற்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நல்லா மொறுமொறுன்னு ஆகணும் சின்ன கருவாடு. அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறது பிடிக்கலைன்னா கொஞ்சம் லைட்டாக வதவதன்னு இருக்கும்போது நம்ம இறக்கிடலாம். ஓகே, இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 செகண்ட்ஸ் முன்னாடி நம்ம ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடணும். முன்னாடியே நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்தோம்னா அது வந்து இன்னும் சீக்கிரமாக கருகி இருக்கும். முன்னாடியே நம்ம எல்லாம் வதக்கி விட்டுட்டு சேர்க்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு இருக்கிற நெஞ்சு சளி வரட்டி இரும்பதெல்லாம் நிற்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. சீக்கிரமாக வீக்லி ஒரு 2 டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னாவே சீக்கிரமாகவே அது குணமாயிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் RKR SAMAIYAL not 7 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் செஞ்சுருங்க RKR SAMAIYAL not 7க்கு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். பாய்.